மை ஸ்டபன் எபிசோட் 8ல் பார்ட் 1 வந்து நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்யூவாக புரியும். சரி வாங்க இப்போ நம்ம பார்ட் 2க்குள்ளே போயிடலாம். பார்ட் 1ஓட லாஸ்ட்டில் நம்ம சோன் பையன் அவன் ஆண்டி வீட்டுக்கு போக, நம்ம தனு பையன் சும்மா இல்லாமல் நம்ம ஜூனை கூட்டிகிட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு பேரில் வயல்வெளி இங்கெல்லாம் கூட்டிகிட்டு போக, அந்த வயல்வெளியில் ஏதோ ஒரு புல் வந்து நம்ம ஜூனுக்கு சேராமல் அது அவன் உடம்புல பட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது ஃபுல் பாடியும். இதை பார்த்து நம்ம தனு இருந்துட்டு உனக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஜூன் இருந்துட்டு எனக்கு தெரியல, ஆனால் ஏதோ அலர்ஜி மாதிரி வருது, எனக்கு உடம்பெல்லாம் அரிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து தனு கிட்ட சொல்ல, தனு இருந்துட்டு சரி ஓகே வீட்டுக்கு போகலாம், வீட்டுக்கு போய் முதல்ல குளிச்சோன்னா இதெல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து ஜூனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. அதோட பார்ட் 1 வந்து அங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பார்ட் 2ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம சோன் பையன் நம்ம ஜூன் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜூன் பையன் காரை விட்டு இறங்கினோடனேவும் அவன் உடம்பெல்லாமே அரிக்குது போல் ஒரு மாதிரி சொரிஞ்சுக்கிட்டே வெளியே வந்து என்னாச்சு இவனுக்கு, இவனோட பாடியெல்லாம் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு எல்லாமே இந்த தனு பையனால் தாம்மா, இவன் தான் ஃபோட்டோ எடுக்கிறேன் பேரில் அவன் எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கான், அவனால் தான் இப்படியெல்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து அம்மாட்ட சொல்ல, அதுக்கு தனு இருந்துட்டு டேய் போதும் போதும் ரொம்பலாம் பதறாது, நான் ஜஸ்ட் அவனை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி வயல்வெளிக்கு தான் கூட்டிட்டு போனேன், ஆனால் அவனுக்கு அங்கே அலர்ஜி ஆகும்ட்டு எனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து சோன் கிட்ட சொல்ல, அதுக்கு சோன் இருந்துட்டு ஆனால் உன்னால தான்டா அவனுக்கு இந்த மாதிரி ஆச்சு, நீ மட்டும் அவனை கூட்டிட்டு போகலன்னா அவனுக்கு இந்த மாதிரிலாம் ஆயிருக்குமா, அவங்க 2 பேருக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேற எந்த ஒரு இடமும் கிடைக்கலையா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து கொஞ்சம் ஓவராகவே நம்ம தனுவை போட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். அம்மா இருந்துட்டு சரி சரி ஓகே போதும் சண்டை போடுறதுன்னு பாட்டுங்க, போய் முதல்ல குளிப்பா அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து நம்ம ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனு சரிங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம சோன் பையன் தான் வாடா அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம அம்மா இருந்துட்டு தனு கிட்ட ஏன்டா அவனை இந்த மாதிரிலாம் பண்ணுற, உன்னால தாண்டா ஆச்சு பாரு அவனுக்கு எந்த மாதிரி ஆயிருக்குன்ட்டு, சரி சரி ஓகேவா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா நம்ம தனு பையனையும் உள்ளே இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சோனையும் ஜூனையும் காமிச்சா, நம்ம சோன் வந்து ஜூனை ரெஸ்ட் ரூம்குள்ளே கூட்டிட்டு வந்து அவனோட ஷர்ட் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு இருக்கான். நம்ம சோன் இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் ஏன்டா போகிற அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க. ஜூன் இருந்துட்டு அது வெறும் வயல்வெளி தாண்டா, அதுக்கேண்டா நீ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு சோனை பார்த்து பி சோன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட, சோன் இருந்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஜூன் இருந்துட்டு ஏண்டா இந்த மாதிரி நிலைமையில உனக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தா அவங்களே இப்படி தான் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பியா, இப்படி தான் அவங்க கிட்ட நச்சரிச்சிட்டு இருப்பியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு வாயை மூடிட்டு முதல்ல பேண்ட்டை கழட்டு அப்படிங்கிற மாதிரி பேண்ட்டை கழட்டிட்டு ஏரி உட்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஜூனுக்கு ஒன்றும் புரியல, ஏன்டா ஏரி உட்கார் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் எல்லாத்தையுமே செக் பண்ணணும் முதல்ல ஏரி உட்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூனை தூக்கி ஒரு பொசிஷனில் உட்கார வைக்கிறான் பாருங்க. அந்த பொசிஷனில் யாரும் உட்கார வச்சு அந்த மாதிரிலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க ரேஷஸை. நம்ம சோன் பையன் நம்ம ஜூனை தூக்கி உட்கார வச்சுட்டு ஒரு மாதிரி கீழேயே பார்த்துட்டு இருக்கான் ரேஷஸ்லாவும். இவன் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது நம்ம ஜூனுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் போல் அவனை அப்படியே நிமித்தி விட்டு டே ஏன்டா அந்த மாதிரி கீழேயே பார்த்துட்டு இருக்க, அப்படியெல்லாம் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, அதுக்கு நம்ம சோன் இருந்துட்டு டே இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை, முதல்ல 2 காலையும் தூக்கி மேலவே எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்க்குறேன் எங்கெங்க ரேஷஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு அப்படியே ரேஷஸ் இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்க நம்ம சோனுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது போல். எப்படி தான் ஆகாமல் இருக்கும், பையன் வேற நேக்கடாக இருக்கான் இல்லையா, ஸோ இப்படி இருக்கிறதுனால நம்ம சோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெம்ட் ஆக ஆரம்பிக்குது. நம்ம சோன் அப்படியே ஜூன் பக்கமாக போகிறான். நம்ம ஜூனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக டெம்ட் ஆக ஆரம்பிக்குது. 2 பேரும் வேறு என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ரெஸ்ட் ரூம்லேயே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கிஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. கிஸ்க்கு அப்புறம் என்ன மேட்டர் தானே, மேட்டரும் ரெஸ்ட் ரூமில் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்க நம்ம ஜூன் பையனுக்கு நம்ம சோனோட ஹேர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கு போல். பையன் அந்த ஹேரை எடுத்து அப்படியே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு போனி டெயில் மாதிரி போட்டு விட்டுட்ருக்கான். எனக்கு இந்த சீனை பார்த்தோன்னேவும் நம்ம எல்லாருக்குமே ஆல் டைம் கல்ட் ஃபேவரட்டாக இருக்கிற நம்ம தான் டைப்பில் ஒரு சீன் வரும், அந்த சீன் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த சீரீஸில் வர ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். அந்த மூமெண்ட்டில் யாருமே மறக்க மாட்டாங்க, அந்த ரப்பர் பேண்ட் போட்டு விடுற மூமெண்ட்லாவும். இப்படி ஒரு வழியாக இங்கே ரப்பர் பேண்ட்லாம் போட்டு முடிச்சுட்டு ஓரளவுக்கு மேட்ரும் போயிட்டுருக்கு. பையனுக்கு ரெஸ்ட் ரூம் வந்து அவ்வளோவா செட் ஆகலை போல். அதனால நம்ம சோன் பையன் ஜூன் பையனை அலேக்கா தூக்கிட்டு பெட்ரூம்க்கு போகிறான். பெட்ரூமில் போய் போட்டு அங்கே மேட்ரு அப்படியே போயிட்டுருக்கு. மேட்ரு ஓரளவு நடந்துகிட்ருக்கு பெட்ரூமில். அப்படி நடந்துகிட்ருக்க நம்ம ஜூன் இருந்துட்டு பி சோன் போதும் நான் போய் குளிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, அதுக்கு சோன் இருந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு வழியாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க. 2 பேருமே பண்ணி முடிச்சுட்டு குளிச்சுட்டும் கீழே வந்துட்டாங்க டைனிங் ஹாலுக்கு சாப்பிட்றதுக்காண்டி. அங்கே ஆல்ரெடி அம்மாவும் நம்ம தனுவும் உட்காந்துருக்காங்க. நம்ம தனு நம்ம ஜூனும் சோனும் வந்ததுக்கப்புறம் நம்ம தனு இருந்துட்டு நம்ம ஜூன் கிட்ட என்னாச்சு குளிச்செல்லாம் முடிச்சுட்டியா, இப்போ ரேஷஸ் ஓகேவா, உனக்கு பரவாயில்லையா அரிக்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து நம்ம ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு எல்லாமே டன், நான் குளிச்செல்லாம் முடிச்சுட்டேன், இப்போ பரவாயில்ல, நான் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து நம்ம தனு கிட்ட சொல்ல, நம்ம தனு ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்படியே நம்ம சோனை பார்த்தா சோன் பையனும் குளிச்சுட்டு வந்திருக்கான். இதை பார்த்து நம்ம தனு இருந்துட்டு டே என்னடா நீ என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி நக்கெல்லாம் நம்ம தனு வந்து நம்ம சோன் கிட்ட கேட்க, அதுக்கு சோன் இருந்துட்டு உன்னோட
வேலையை மட்டும் பாடுறா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து நம்ம தனுவை திட்டுறான். நம்ம தனு பையனுக்கு தான் தெரியும் இல்லையா இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஸோ அவனுக்கு புரியுது. அவ இருந்துட்டு சரி சரி ஓகே எனக்கு புரியுது, நான் என் வேலையை தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பையன் அப்படியேவும் நம்ம ஜூன் கிட்ட, ஜூன் இன்னைக்கு நைட்டு நான் வெளியே சுற்றி பார்க்க போகிறேன், நீயும் என் கூட வரையா, பக்கத்தில் எக்ஸிபிஷன்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து ஜூன் கிட்ட கேட்க, நம்ம ஜூன் இருந்துட்டு என்னது இன்னைக்கு நைட்டா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம சோன் பையனுக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. நம்ம சோன் இருந்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருந்த ஃபோன் அப்படியே டேபிள் மேலே போட்டு அவெல்லாம் உன் கூட வரமாட்டான் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து தனு கிட்ட சொல்கிறான். நம்ம ஜூனுக்கு இதை கேட்டோன்னே ஷாக்கிங்காக இருக்கு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பையன் மூஞ்ச வச்சுக்கிறான். அம்மா இருந்துட்டு நம்ம சோனை பார்த்து, சோன் அவனை உன் கூட கூட்டிட்டு வந்தது எதுக்காண்டி, இப்படி வீட்லேயே அடைச்சி வச்சு அவனை பார்த்துக்கிறதுக்கா, அவனோட டைமை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணட்டும், அவன் போயிட்டு வரட்டும், நீ ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து சோன் கிட்ட சொல்ல, சோனும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். இதை கேட்டோன்னேவும் நம்ம ஜூனுக்கு பயங்கரமாக ஹாப்பி ஆயிடுச்சு. போட அம்மாவே சொல்லிட்டாங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோனை பிடிச்சி நக்கல் பண்ணிட்டு இருக்கான். இவன் பண்ணுறதுலாம் பார்க்க நம்ம சோனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பையன் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அம்மா இருந்துட்டு சரி ஓகே போகலாம், ஆனால் அதுக்கு முதல்ல சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்ல இவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜூன் பையனுக்கு மட்டும் அந்த டிஷ்ல ஒரு டவுட் இருக்கு போல. இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அம்மா இருந்துட்டு இதோட பேர் வந்து நம் சுப் குய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நம்ம ஜூன் இருந்துட்டு குயினா இறாலோட பேஸ்ட் தானமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அம்மாவும் இருந்துட்டு ஆமா இதை வந்து வெஜிடபிள் கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு ஆனால் எனக்கு வெஜிடபிள்லாம் பிடிக்காதுமா, சோன் வந்து நல்லா வெஜிடபிள் சாப்பிடுவான்ட்டு கேள்விப்பட்டேன். ஸோ எல்லா வெஜிடபிளையுமே நம்ம சோன் பையனே சாப்பிடட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து அவனோட பிளேட்டில் இருக்கிற எல்லா வெஜிடபிளையும் எடுத்து எடுத்து நம்ம சோனோட பிளேட்டில் அப்படியே மாற்றிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம 2 பாப்பாசுகளையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம பென்னிக்கு தான் உடம்பு சரியில்லை, அவளுக்கு தான் பயங்கரமாக காய்ச்சல் அடிக்கிறதுனால அவள் நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவள் இப்படி தூங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஜின் வர, ஜின் வந்து அவளுக்கு பிளாங்கெட் இதெல்லாமே போட்டுட்டு அவள் பக்கத்தில் உட்காந்துருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம பென்னி வந்து கண் முழிக்கிறா. கண் முழிச்சா ஜின் வந்து பக்கத்தில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. அவளை பார்த்து அவள் கையை பிடிச்சி நீ இன்னும் இங்கேருந்து கிளம்பலையா, நீ கிளம்பிட்டேன்ட்டு நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி பென்னி வந்து ஜின் கிட்ட கேட்க, ஜின் இருந்துட்டு உனக்கு இப்படி இருக்கும்போது நான் எங்கே போக முடியும், நான் தானே உன் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து பென்னி கிட்ட சொல்ல பென்னிக்கு ஹாப்பியாக இருக்குது. பென்னி இருந்துட்டு தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜின்னை பார்த்து நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, இன்னும் உன்னோட மனசில் நான் தான் இருக்கேனா இல்லை வேற யாராவது வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பென்னி வந்து ஜின் கிட்ட கேட்க, ஜின் இருந்துட்டு என்ன லூசுத்தனமாக கேள்வி கேட்டுட்டு இருக்க, எப்போயா இருந்தாலும் என் மனசில் நீ தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து பென்னி கிட்ட சொல்ல பென்னிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜின் இருந்துட்டு பென்னி கிட்ட சரி ஓகே உனக்கு நான் ஃபீவர் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து பென்னி கிட்ட சொல்லிட்டு அவளோட நெத்தி அப்படியே தொட்டு பார்க்குறா. தொட்டு பார்த்துட்டு ஓகே இப்போ கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜின் வந்து பென்னி கிட்ட சொல்ல பென்னியும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறா. நம்ம ஜின் இருந்துட்டு பென்னி கிட்ட உனக்கு பசிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்க இவளும் ஆமா அப்படிங்கிற மாதிரி தலையாட்ட நம்ம ஜின் தான் பென்னிக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா. இந்த சீனை இங்கேயே கட் பண்ணா. நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம தனு சொன்ன மாதிரியும் நம்ம ஜூன் அந்த எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கும் கூட்டிட்டு வந்திருக்கான். நம்ம ஜூன் அங்கே வந்து பார்த்தோன்னேவும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம ஜூன் மட்டும் வராம பின்னாடியே நம்ம சோன் பையனும் வந்திருக்கான். நம்ம ஜூன் தான் பெரிய ஃபுட்டி ஆச்சு, அதனால அங்கே இருக்கிற ஒரு ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டு பார்க்குறான். அவனுக்கு அந்த ஃபுட்டோட டேஸ்ட் வந்து ரொம்பவே பிடிச்சிருச்சு போல. நம்ம தனு கிட்ட இந்த ஃபுட்டோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, உங்களுக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு தனு இருந்துட்டு இல்லை இல்லை எனக்கு வேணாம், நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் இல்லை இங்கே இருக்கிற ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தனு சொல்ல பின்னாடி தான் நம்ம சோனும் நிற்கிறான். நம்ம சோனும் இருந்துட்டு ஜூன் கிட்ட என்ன ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஜூன் இருந்துட்டு இவன் வேற பின்னாடியே வந்துட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அவன் கையில் இருக்கிற ஃபுட்டை இந்த சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி அவன் வாயில் திணிச்சிட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்கே நடக்கிற கூத்து எல்லாத்தையுமேவும் நம்ம தனு பார்க்குறான். அவனுக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துட்டு இருக்கு. பையன் சிரிச்சுக்கிட்டேவும் அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கா போய் நம்ம ஜூன் பையன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். சின்ன குழந்தைங்க விளையாடுறது கூட நினைக்காம எரும மாடு வயசாகிடுச்சு இன்னும் அவன் சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு அந்த ஹார்ஸ் ரைடில் ஏறி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். இவனாவது பரவாயில்ல, நம்ம சோன் பையன் இவனை விட பெரியவன், அவனே ஏறி உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஜூன் பையன் விளையாடுறதெல்லாம் பார்த்து நம்ம சோன் பையன் ரசிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே நம்ம தனு பையனும் வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம தனு பையன் ரொம்பவே நல்லவன்ப்பா, சின்ன குழந்தைங்க ஏறதில்ல பெரியவங்க ஏறக்கூடாதுன்ட்டு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால பையன் வெளியவே நின்று அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் அதெல்லாம் விளையாண்டு முடிச்சுட்டு நம்ம ஜூன் பையன் வேற ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அங்கே பெரிய டால் இருக்குது. அந்த டாலை பார்த்தோன்னேவும் நம்ம ஜூன் பையனுக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு. எனக்கு அந்த பொம்மை வேணும் அப்படிங்கிற மாதிரி சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்க. நம்ம தனு இருந்துட்டு உனக்கு வேணும்னா நீ வந்து விளையாண்டு அதை வாங்கிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அந்த விளையாட்டு எப்படி இருக்கும்னா நிறைய டாய்ஸ் இதெல்லாமே அடுக்கி வச்சுருப்பாங்க. கையில் ஒரு கன்னும் கொடுத்துருவாங்க. அந்த கன்னை வச்சு அந்த டாய்ஸ் அடிக்கணும். டாய்ஸ் எவ்வளோ அடிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சில கிஃப்ட் இதெல்லாமே தருவாங்க. அங்கே இருக்கிற டாய்ஸ் எல்லாத்தையுமே அடித்தோன்னா அந்த பொம்மையை எடுத்துக்கிடலாம். நம்ம ஜூன் பையனும் கன்னை வாங்கி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கான். நம்ம தனு இருந்துட்டு என்னடா ஷூட் பண்ணிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்க யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குறீங்க, என்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பையன் ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே நம்ம சோன் பையன் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது நம்ம சோனுக்கு.
நம்ம ஜூன் பையனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைமும் ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் அவன் கரெக்டாக ஷூட் பண்ணவே முடியல. ஒவ்வொரு டைமும் மிஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம ஜூனுக்கு கடுப்பாயிட்டு என்னால் முடியவே இல்லை, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம தனு இருந்துட்டு சரி சரி ஓகேவா, நம்ம வேறு இடத்துக்கு போகலாம், அங்கே இதை விட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து ஜூன் கிட்ட சொல்லிட்டு அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் நம்ம ஜூனுக்கு அந்த பொம்மை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவனுக்கு அங்கேருந்து போகிறதுக்கு மனசே இல்லை. அந்த பொம்மையை பார்த்துட்டே போயிட்டுருக்கான். நம்ம சோனுக்கு வந்து நம்ம ஜூன் வந்து அப்செட்டாக போகிறான்ட்டு தெரியுது. அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனை பார்த்துக்கிட்டே அந்த பொம்மையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வேளை நம்ம ஜூன்காண்டி நம்ம சோன் பையனை இது எல்லாத்தையுமே விளையாண்டு அந்த பொம்மையை வாங்கி கொடுப்பான்ட்டு நினைக்கிறேன். அப்படி நடந்தாதான் இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கனெக்ஷன் நடக்கும். பார்க்கலாம் எப்படின்ட்டு. நம்ம ஜூன் பையன் அங்கேருந்து கிளம்பி போனவன் மறுபடியும் ஒரு ஃபுட் கடை முன்னாடி தான் போய் நிற்கிறான். அவனுக்கு எதை சூஸ் பண்ணி சாப்பிட்றன்ட்டு ஒன்றுமே தெரியாமல் அவன் பார்த்துட்டு இருக்கான். அவன் எந்த கடை முன்னாடி போய் நின்றுட்டுருக்கானா, இந்த ஐஸ் க்யூப் எல்லாத்தையுமே அப்படியே தூள் பண்ணி அதை ஒரு டம்ளரில் போட்டு அடக்கி அதில் கலர் கலராக ஊற்றி கொடுப்பாங்களே, எனக்கு அது பேர் வந்து மறந்துடுச்சு. எனக்கும் அந்த ஐஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அது முன்னாடி போய் நின்றுட்டு என்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம தனு மட்டும் அங்கே பார்த்துக்கிட்டே நம்ம சோன்கிட்டே எங்கே பார் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜூன் பையனும் அங்கே நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம சோன் பையன் அந்த பொம்மையை வாங்கி அப்படியே மூஞ்சி முன்னாடி மறைச்சிக்கிட்டு அந்த பொம்மையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அந்த பொம்மை பார்க்கறதுக்கே செம்ம அழகாக இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. இதை பார்த்தோன்னேவும் நம்ம ஜூனுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. பையன் வாய பொழந்து அதையே பார்த்துட்டு இருக்கான். என்ன ஈவன் நம்மளை கண்டி வாங்கிட்டு வந்திருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம சோன் வந்து அவன் பக்கத்தில் போய் இந்தா நீ கேட்டது வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து நம்ம ஜூன் கிட்ட கொடுக்க, ஜூனுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அந்த பொம்மையை தூக்கி தூக்கி பார்க்குறான். ஆனால் அவனால் தூக்கவே முடியல. அந்த பொம்மை அவ்வளோ வெயிட்டாக இருக்கும் போல், பொத்துட்டு கீழே தான் போட போகிறான். நம்ம தனு இருந்துட்டு என்னடா அண்ணா எவ்வளோ பணம் கொடுத்து இந்த பொம்மையை வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சோன் இருந்துட்டு வாயை மூடுறா, அது எல்லாத்தையுமே நானே ஷூட் பண்ணி வாங்கினேன், என்னை பார்த்து பணம் கொடுத்து வாங்கினேன்ட்டு கேட்குற, கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணேன்டா, ஸோ அதனால் ஈஸியாக எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தனு கிட்ட சொல்ல, தனு இருந்துட்டு வாவுடா சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம பசங்க அங்கே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணு வந்து நம்ம சோனை பார்த்துட்டு சோன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டேவும் நம்ம சோன் பக்கமாக போகிறான். நம்ம சோன் இந்த பொண்ணை பார்த்தோன்னேவும் அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது அண்ட் கொஞ்சம் கோவமாகவும் இருக்குது. நம்ம சோன் வந்து அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கேன். நம்ம தனுவும் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கா. அவனுக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் நம்ம ஜூனுக்கு மட்டும் இந்த பொண்ணு யாருன்ட்டே தெரியல இல்லையா, ஸோ அவனும் இந்த பொண்ணை பார்த்துட்டே இருக்கேன். நம்ம சோன் வந்து அந்த பொம்மையை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஜூனுக்கு ஒன்றுமே புரியல, இவன் ஏன் போகிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். நம்ம தனு இருந்துட்டு வானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூனோட கையை பிடிச்சி அவனும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். நம்ம சோன் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி டல்லாகவே உட்காந்துருக்கேன். அந்த இடத்துக்கு நம்ம ஜூன் போகிறான். ஜூன் போய் சோனை பார்த்துட்டு நீ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சோனும் இருந்துட்டு நான் ஓகே தான், கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே மொபைல் பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி மொபைல் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம சோன் இருந்துட்டு ஜூன் கிட்ட, ஜூன் உனக்கு வேறு ஏதாவது நான் வாங்கி தரவா அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட கேட்க, ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் இந்த பொம்மையவே இங்கேயே வச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன், என்னால் இப்படி இதை அங்கே கூட்டிகிட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு நீ ஏன் அதையெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க, தனுகிட்ட சொன்னால் அவன் ஷிப் பண்ணி விட்டுருவா, நம்ம அங்கே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு இல்லை வேணாம், எதுக்கு அவங்கள தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இந்த பொம்மை இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு சோன் இருந்துட்டு இங்கே பாரு, அந்த பொம்மை உனக்கு வேணும்னு தானே நீ ஆசைப்பட்ட, அதனால தானே அந்த பொம்மையை வாங்கினேன், இப்போ ஏன் அதை இங்கே வச்சுட்டு போகிற, அது உன்னோடது, அதுவும் கூடயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, நம்ம ஜூனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு மறுபடியும் மொபைல் தான் பார்த்துட்டு இருக்கான். நம்ம சோனுக்கு ஜூன் கிட்டே ஏதோ சொல்லணும் போல் இருக்கு போல், ஒரு மாதிரி தாங்கிக்கிட்டேவும் மல்லி வந்து என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனேவும் நம்ம ஜூனோட ஃபேஸ் ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுது. நான் வந்து ஹை ஸ்கூல் படிக்கும்போது நான் கூட டேட்டிங்கில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் கிட்ட சோன் சொல்கிறான். இதை கேட்டோன்னேவும் நம்ம ஜூன் இருந்துட்டு சோன் கிட்ட இப்போ எதுக்கு இதை என்கிட்ட சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட கேட்குறான். அதுக்கு சோன் இருந்துட்டு உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நீ கேட்பேன்ட்டு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்கிறான். அதுக்கு ஜூன் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அவனே பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு சரி ஓகே, என்னோட உடம்பு எல்லாமே ஒரு மாதிரி வியர்வை நாற்றம் அடிக்குது, நான் போய் குளிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா நம்ம சோன் பையன் அவன் கையை பிடிச்சி இழுத்து ஸ்டாப் பண்ணி, வெயிட் பண்ணு நானும் உன் கூட குளிக்க வரேன், டைம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்ல, ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்று வேணாம், நான் முதல்ல போய் குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு சோன் இருந்துட்டு இது என்னோட வீடு தானே, நாம் 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஜூன் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க நம்ம சோன் வந்து ஜூனோட கழுத்தில் ஒரு பைட் பண்ணிடுறான். இவன் இந்த மாதிரி பண்ண நம்ம ஜூன் இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதா, இந்த மாதிரி பண்ணேன்னா அது மார்க் ஆயிரும், அப்புறம் யாராவது பார்த்தாங்கன்னா என்கிட்ட கேட்பாங்க, நான் தான் தேவையில்லாமல் பதிலெலாம் சொல்லிட்டு அலையணும் அப்படிங்கிற மாதிரி
ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்லிட்டு, இப்போ என்ன உனக்கு குளிக்கணும் அவ்வளோதானே, முதல்ல நீ போய் குளி, நான் வெயிட் பண்ணுறேன், நீ குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் குளிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோன் இருந்துட்டு சரி சரி ஓகே நீயே போய் குளி, இதுக்கப்புறம் உன்னை நான் டீச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து ஜூன் கிட்ட சொல்கிறான். ஜூனும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனோட மொபைலை வச்சுட்டு அவன் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் குளிக்கிறதுக்கு. அவன் போனதுக்கப்புறம் அவனோட மொபைலுக்கு அந்த ஜோம் பையன் இருக்கால டெலிவரி பாய், அவன்கிட்ட இருந்து நம்ம ஜூனுக்கு வந்து கால் வருது. நம்ம சோன் தான் அட்டன் பண்ணுறான். நம்ம சோன் கடுப்பாக தான் அந்த கால் அட்டன் பண்ணுறான். அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம ஜோம் இருந்துட்டு இந்த மாதிரி ஜூன் இல்லையா, நான் அவன்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம சோன் இருந்துட்டு அவன்லாம் எங்கெல்லாம் அவன் குளிக்க போயிருக்கான், நீ ஏன் சும்மா சும்மா அவனுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ஜோம் இருந்துட்டு சரி ஓகே அவன் வந்ததுக்கப்புறம் எனக்கு கால் பண்ண சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஜோம் வந்து சோன் கிட்ட சொல்ல, சோனுக்கு பயங்கரமாக கடுப்பாது. சரி ஓகே அவன் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து ஜோம் கிட்ட சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷனாக அங்கேருந்து பையன் எந்திரிச்சு போய் வெளியே உட்காரா. அங்கே போய் உட்காந்தா அங்கே வெளியில் வந்து நம்ம தனு வந்து ஏதோ லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நம்ம சோனுக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. பையன் அங்கே போய் கடுப்பாக உட்காந்துருக்க. இதை வந்து நம்ம தனு பார்க்குறான். தனு பார்த்துட்டு நம்ம சோன் கிட்ட என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் மறுபடியும் சண்டை போட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து சோன் கிட்ட கேட்குறான். அதுக்கு சோன் இருந்துட்டு நான்லாம் ஒன்றும் பண்ணலை, அவன் தான் ரொம்ப ஸ்டபனாக இருக்கான், ரொம்ப பிடிவாதமாக இருக்கான்டா, என்ன பண்ணுறேன்ட்டே தெரியல அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து நம்ம தனு கிட்ட சொல்கிறான். அதுக்கு தனு இருந்துட்டு இவன் சொல்கிறத கேட்டு சிரிக்கிறான். சிரிச்சிட்டு யார் அவன் பிடிவாதமாக இருக்கானா, நீ தாண்டா அவனை விட பிடிவாதமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் கிட்ட தனு சொல்கிறான். நம்ம சோனுக்கு பயங்கரமாக கடுப்பாயிட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான் நம்ம சோன் பையன். நம்ம தனு வந்து சோனை பார்க்குறான். பார்த்துட்டு டேய் சோன், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா சீரியஸாகவேவும், உனக்கும் ஜூனுக்கும் நடுவில் என்ன தான் இருக்குது, நீ வந்து அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லை சும்மா அவன் கூட ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு லூஸ் மாதிரி பேசாமல் நீ போய் உன் வேலையை பார்க்குறியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தனுவை திட்ட. தனு இருந்துட்டு இப்போ ஏன்டா சும்மா என்ன பிடிச்சி திட்டிகிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச இந்நேரத்துக்கு உனக்கு வயிறெல்லாம் எரியும், பொறாமல பொங்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், நீ ஏன் ஜூனை போய் டேட் பண்ணக்கூடாது, அவனை போய் டேட் பண்ணலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு டே யாருக்கடா ஜெலஸு, அது மட்டும் இல்லாமல் நான் சின்ன பையன்லாம் டேட் பண்ண மாட்டேன்ட்டு உனக்கு தெரியாதா, அவன் சின்ன பையன்டா, வாயை மூடிட்டு உன்னோட வேலையை மட்டும் பாடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தனு கிட்ட சொல்ல, நம்ம தனு இருந்துட்டு உனக்கு சின்ன பசங்களை தானே பிடிக்காது, ஆனால் ஜூன் ஒன்றும் சின்ன பையன்லாம் கிடையாது, அவன் நல்லா வளர்ந்த பையன், உனக்கு ஜூனை பிடிக்காதுன்ட்டு ஒரு தாட்டி கூட என்கிட்ட சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து சோன் கிட்ட சொல்ல, நம்ம சோன் இருந்துட்டு இப்போ நீ என்னதாண்டா சொல்ல வர, ஒழுங்கா சொல்லி தொலையண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தனு கிட்ட கேட்க, நம்ம தனு இருந்துட்டு இங்கே பாடுறா சோன், நீ ஒன்றும் சின்ன குழந்தை கிடையாது, நான் என்ன சொல்கிறேன்ட்டு உனக்கு புரியாத மாதிரி நடிக்கிறதுக்கு, நான் என்ன சொல்ல வரேன்ட்டு உனக்கு நல்லாவே புரியுது, அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி ஓவரெல்லாம் நடிக்காத, நான் சீனியர் அவன் ஜூனியர்ன்ட்டு, எந்த ஊர்லயாவது பிரதர்ஸ் வந்து கிஸ் பண்ணுவாங்களாடா அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு நீ அதை பார்த்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்பதான் தனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ஐயோ ஒளரி கொட்டிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தனு யோசிச்சுக்கிட்டேவும் ஆமா ஆமா பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்கா. நம்ம சோனு இருந்துட்டு எனக்கு ஜூனை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஜூன் பையன் குளிச்சு முடிச்சுட்டு கீழே வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெப்ஸ் இறங்கிட்டு இருக்கா. இவங்க 2 பேர் பேசுறத கேட்டுட்டு நம்ம ஜூன் பையன் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி மேலேயே நின்று இவங்க பேசுற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். நம்ம தனு இருந்துட்டு ஏன்டா அவனை பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சோனு இருந்துட்டு ஏன்னா அவன் என்னை விட சின்ன பையன்டா, என்னை விட சின்ன பையனா, நான் டேட்டிங் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சோன் வந்து தனு கிட்ட சொல்றான். தனு இருந்துட்டு நீ என்ன லூஸாடா, அவன் ஒன்றும் சின்ன பையன்லாம் கிடையாது, அவன் 4th இயர் படிக்கிறான், இன்னும் பிடிச்சிட்டு அவனை சின்ன பையன் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு வந்து சோனை பிடிச்சி திட்ட. அதுக்கு சோனு இருந்துட்டு ஆனால் அவன் என்னை விட சின்ன பையன் தானே, நான் என்னைக்காவது சின்ன பையன் கூட டேட்டிங் பண்ணி நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து தனு கிட்ட சொல்ல, தனு இருந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த மல்லி தானே அப்படிங்கிற மாதிரி தனு வந்து சோன் கிட்ட கேட்க, சோன் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சொல்லிட்டு சின்னதாக ஃப்ளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. மல்லியும் சோனும் இவங்க 2 பேர் ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணியிருப்பாங்க போல. மல்லி பொண்ணு சும்மா இல்லாமல் நம்ம சோனை பிடிச்சி கிஸ் பண்ணுற மாதிரி அவன் பக்கத்தில் போயிட்டு இருக்க. நம்ம சோனு இருந்துட்டு இதெல்லாம் வேணாம், தப்பு, யாராவது பார்த்துட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த பொண்ணு இருந்துட்டு சும்மா விடுற மாதிரி தெரியல, பார்த்துட்டு போறாங்க, எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தான் சும்மா இல்லாமல் நம்ம சோனை போட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் அங்கே கிஸ் பண்ணிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம மல்லியோட அப்பா வந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இந்த பொண்ணு பெருசாக சீன் போட்டு நம்ம சோனை தள்ளி விட்டுட்டு, அப்பா நான் எதுவும் பண்ணலை, எல்லாம் சோன் தான் என்ன ஏமாத்தி இங்கே வர வச்சான் அப்படிங்கிற மாதிரி மல்லி வந்து அப்பா கிட்ட சொல்ல, அப்பாவுக்கு கடுப்பாயிட்டு சோனை தள்ளி விட்டுட்டு என்ன காரியம் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம சோனு இருந்துட்டு நான் எதுவும் பண்ணலை, மல்லி சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோன் வந்து மல்லி கிட்ட சொல்ல, மல்லி எனக்கு இதுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி திருத்துட்டு முடிச்சிட்டு இருக்கா. நம்ம சோன் வந்து இந்த பிரச்சனையால ஜெயில் வரைக்கும் போயிருப்பான் போல. அப்போ இவனோட அங்கிள் தான் சோனுக்கு இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தம்
சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனை வெளியே எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சோன் பையன் யோசிச்சு பார்த்துட்டு தனு கிட்ட ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு தனு இருந்துட்டு, டேய் சோன், ஜூனும் மல்லியும் ஒண்ணு கிடையாதா, அதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதை விட்டு நீ இன்னும் கடந்து போகலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம தனு சோன் கிட்ட சொல்ல, சோனு இருந்துட்டு, எப்படா என்னால அதை விட்டு கடந்து போக முடியும், நான் இந்த பிரச்சனையால ஜெயில் வரைக்கும் போயிட்டு வந்தேன்னா உனக்கு ஞாபகமே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சோன் தனு கிட்ட கேட்க, தனு இருந்துட்டு, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குடா, நீ பண்ணாத தப்புக்காண்டி அம்மா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தனு சோன் கிட்ட சொல்றான். சோன் இருந்துட்டு, ஒருவேளை நான் சின்ன பையனை டேட் பண்றதா இருந்தா அந்த சின்ன பையன் ஜூன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சோன் தனு கிட்ட சொல்றான். இது எல்லாத்தையுமே நம்ம ஜூன் பையனும் கேட்டுட்டு தானே இருக்கான். அவனுக்கு பயங்கரமா ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம தனு பையனுக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறதோட எபிசோட் 8ல பார்ட் 2 கம்ப்ளீட்டா முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய பிஎல் சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. ஓகேவா? பாய் மை ஃபேமிலிஸ், பாய்.